நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ALM ஆயுஷில் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு 3-4 மாதமாக அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த COVID-19க்கு இயற்கை மருத்துவத்துடைய சிகிச்சை முறைகளை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பேச இருக்கோம். ஸோ முதல்ல இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பேண்டமிக்காக, அதாவது வேர்ல்டு வைட் நம்ம எல்லாருக்குமே வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய சிம்டமேட்டிக்காக இருக்காங்க, ஏசிம்டமேட்டிக்காகவுமே இருக்காங்க. பட் ஜென்ரலாக இயற்கை மருத்துவத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீவர் அப்படின்றது வந்து ஒரு பாடிக்கான ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதாவது இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஃபீவர் வருது அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சிகிச்சை முறைகளும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு உபவாசம் ஃபாஸ்டிங்கில் போட்டு மட் பேக்ஸ் கொடுத்து அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்து வைக்க சொல்லுவோம். ஏன் ஃபீவர் வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாடியில் வந்து எதனா லைக் இது மாதிரி ஒரு கோவிட் வைரஸ்னாலேயோ இல்லை பாக்டீரியாவாலேயோ நம்ம உடம்புக்குள்ளே அது இன்ஜெக்ட் ஆகும்போது நம்ம பாடியில் வந்து நமக்குன்னு ஒரு WBC செல்ஸ் இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து இந்த டிஃபெண்டிங் செல்ஸ் மாதிரி. ஸோ அந்த பாக்டீரியா கூடயும் வைரஸ் கூடயும் அவங்க சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சப்போஸ் நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து அதிகமாக இருந்தது, நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பாக்டீரியாவை வந்து டிஃபீட் பண்ணிடும். சப்போஸ் நம்மளுடைய இது வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது ஃபீவராக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபீவருடைய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், நமக்கு ஜென்ரலாகவே ஒரு பாடி பெயின் இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். பட் அந்த ஃபீவர் ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இப்போ அந்த வைரஸ் அட்டாக் பண்ணுச்சு இல்லைங்களா, அந்த வைரஸோடைய விஷயத்தை வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை அதை வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கும். அதுக்கான ஆன்டிபாடிஸை ஜென்ரலாகவே நம்ம நேச்சுரலாகவே நம்ம உடம்புல இருந்து அது செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரல் ஃபீவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மைல்டு டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலுமே உடனே ஒரு பேராசிட்டமாலோ இல்லை ஒரு எனி ஃபீவரை சப்ரெஸ் பண்ணக்கூடிய மெடிகேஷன்ஸை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நேச்சுரலாக நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ ஜென்ரலாக இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜென்ரலாக நமக்கு ஒரு நார்மல் ஃபீவர் ஒரு நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நார்மல் ஃபீவர் இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை தான் அதிகம் பண்ணும். பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஜென்ரலாகவே ஃபீவரோடு சேர்ந்து ஒரு சோர் த்ரோட் இருக்குது, ஹெட்ஏக்ஸ் இருக்குது, உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்குது, இது மாதிரி அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இம்மீடியட்டாக நம்ம வந்து கொரோனா டெஸ்ட் பண்ணி நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பட் காமனாக நல்ல ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஃபீவர் வருது அப்படின்னா அதுவே உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுறது அப்படின்றதுக்கான அறிகுறி தான். சரி, நம்ம வெறும் இந்த கபசுர குடிநீர் இல்லை வந்து இந்த நிலவேம்பு கஷாயம் இல்லை வந்து மற்ற இம்யூன் பூஸ்டிங் மெடிகேஷன் சாப்பிட்டா மட்டும் இந்த கொரோனா வைரஸை வந்து நம்ம ஃபைட் பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்த்தா கூடவே நம்ம வீட்லேயே நம்ம கிட்டக்கவே இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுமே நம்மளால் ஈஸியாக இந்த வைரஸை வந்து ஃபைட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு 10 விஷயங்கள் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது லெமன், ஆம்லா, இது மாதிரி புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஏன் ஃபஸ்ட்டு விட்டமின் C அப்படின்னு சொல்கிறோன்னா அதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். இப்போ ஜென்ரலாகவே நமக்கு ஒரு வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ உள்ளே இருக்கும்போது நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கும், பாடியில் நிறைய சளி வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இம்பேலன்ஸாக ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸோ இல்லை வந்து லெமன் ஜூஸஸோ எடுத்துக்கும் போது அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாகவே ஃப்ளஷ் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்ரலாக நேச்சுரோபதி பொறுத்த வரைக்கும் டாக்ஸின்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலே நமக்கு பாதி டிசீஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்துட முடியும். சில பேர் கேட்கலாம், எனக்கு வந்து ஜென்ரலாகவே லெமன் ஒத்துக்காதே, நெல்லிக்காய் வந்து ஒத்துக்காதே, அது சாப்பிட்டா எனக்கு இன்னும் தானே சளி வரும், இப்போ நான் நல்லா இருக்கேன், இது சாப்பிட்டுட்டு எனக்கு சளி வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அது மாதிரி பயப்படுறவங்க அந்த நெல்லிக்காய் ஜூஸையோ இல்லை லெமன் ஜூஸையோ கொஞ்சம் சுடு தண்ணியில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 தடவை நல்ல டைல்யூட்டட் ஃபார்மில், இப்போது ஒரு சொம்பு தண்ணியில் வச்சுருக்கீங்களா, ஒரு ஜக் 1 லிட்டர் ஜக்குக்கு ஒரு நெல்லிக்காவை வந்து சும்மா அங்கங்கே கட் பண்ணி நீங்கள் அந்த வாட்டரில் போட்டுட்டு அது மாதிரி ஆம்லா இன்ஃப்யூஸ்டு ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். இல்லை நல்ல ஒரு பழம் லெமன் ஜூஸை 2 லிட்டர்ஸ் வாட்டர்லையோ இல்லை 1.5 லிட்டர்ஸ் வாட்டர்லையோ டைல்யூட் பண்ணிட்டுமே நீங்கள் வந்து லெமன் ஜூஸஸாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக
நம்ம பாடிக்குள்ளே போக போக இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான். நம்ம கொரோனா வைரஸால் வரக்கூடிய சிம்டம்ஸ்க்கு தான் இப்போ நம்ம அதுக்கான வீட்லேயே நம்ம சின்னதாக பண்ணக்கூடிய ரெமெடிஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா கேப்சிகம், கொடமிளகா, அதிலும் குறிப்பாக சிகப்பு கொடமிளகா நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அதில் வந்து பீட்டா கேரோட்டின் அதிகமாக இருக்குது. அந்த பீட்டா கேரோட்டின் நம்ம பாடியில் நம்ம சாப்பிடும்போது நம்ம என்சைம்ஸோட மிக்ஸ் ஆகி விட்டமின் ஏயாக ஈஸியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த விட்டமின் ஏ நமக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்ணுக்கும் நம்மளுடைய ஸ்கின்னோடைய ப்ரொடெக்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரொக்கோலி. தைராய்டு இருக்கவங்க மட்டும் இந்த ப்ரொக்கோலியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எதர் ஹைப்பராக இருந்தாலும் சரி, ஹைப்போ தைராய்டிசம் இருக்கவங்க ப்ரொக்கோலி சாப்பிட வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே ப்ரொக்கோலியை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே நிறைய விட்டமின் சி அண்ட் இட்ஸ் அ பேக்ட் ஆஃப் ஆல் விட்டமின் ஏ, சி அண்ட் இ, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதுனால விட்டமின்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்க நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி அதிகமாகிட்டே போகும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பினாச், பாலக்கீரை. அது வந்து வாரத்துக்கு 1 முறையிலேருந்து 2 முறை தான் சாப்பிடணும். டெய்லி பாலக்கீரை வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதில் அதிகமான ஆக்சலேட்ஸ் இருக்கிறதுனால ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ப்ரொக்கோலியும் ஸ்பினாச்சியும் நீங்கள் ஒன்றா சேர்த்து வேக வச்சு கூட வாரம் 1 முறையிலேருந்து 2 முறை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறமான விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜிஞ்சர் வந்து நல்ல ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை நம்ம கார்க்லிங் பண்ணாலும் சரி, இல்லை இஞ்சியை வந்து நீங்கள் மோரோடு எடுத்துக்கிட்டாலும் சரி, எனி ஃபார்மேட் ஆஃப் ஜிஞ்சர் ஜூஸ் ஆர் ஜிஞ்சர் டீ வந்து நமக்கு வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இப்போ சப்போஸ் நமக்கு வந்து சளி அதிகமாக இருக்கும்போது லங்ஸை சுற்றி ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஜிஞ்சர் சாப்பிட அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். நாட் ஓன்லி இந்த லங்ஸ், உங்கள் உடம்புல எங்கே இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும், எதர் இட் மேபி ஆர்த்ரைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆர் வேறு எதனா ஒரு பெயினால் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனாக இருந்தாலும் ஜிஞ்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளமேஷன் பார்ட்டை வந்து ஜிஞ்சர் போய் எல்லாமே சரி பண்ணிடும். பட் நீங்கள் அதை ரெகுலராக ஒரு ரொட்டீனாக நம்ம வந்து இஞ்சியை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்த விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கார்லிக் வந்து பிபி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஜென்ரலாகவே இப்போ இது மாதிரி ஒரு பேனிக்கான சிச்சுவேஷனில் அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பிபி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் பூண்டை வந்து நீங்கள் ரா ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை தேனோடு சேர்த்து எடுத்துக்கிட்டாலும் சரி. பட் கொரோனா டைமில் மில்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பால் வந்து நிறைய மியூக்கஸ், நம்ம உடம்புலேயே நிறைய சளியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பாலோடு எதுவும் சாப்பிட வேண்டாம். பால் அண்ட் தயிர் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு மோராக எடுத்துக்கோங்க. தயிர் ரொம்ப இஷ்டம், அது அந்த டேலேருந்து என்னால் எடுக்க முடியாதவங்க மோராக எடுத்துக்கலாம். பட் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்கள் பாடியில் வந்து அதிகமாக சளி ப்ரொடியூஸ் ஆகும். இன்னும் நமக்கு சாதாரணமாக ஒரு கோல்ட் அண்ட் காஃப் வந்தால் கூட இப்போ எல்லோரும் நம்ம என்ன நினைக்கிறோம், இது கொரோனா வைரஸாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இப்போ சீசனும் சேஞ்ச் ஆகிட்டு வருது. சம்மர்லேருந்து இப்போ நம்ம ரெய்னி சீசனுக்கு மாறிக்கிட்டு இருக்கும்போது கூட மைல்டு கோல்ட் அண்ட் காஃப் வரலாம். அதுக்கெல்லாம் நம்ம பேனிக் ஆகிட்டு இருக்க முடியாது. ஸோ வீட்லேயே கிடைக்கக்கூடிய இந்த கார்லிக், இந்த பூண்டை வந்து ரசம் ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம், இல்லை வந்து தேனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், இல்லை எனி சாலட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்ல ஃபைன்லி சாப்டு கார்லிக் அந்த சாலட்ஸோட மிக்ஸ் பண்ணியுமே நம்ம சாப்பிடலாம். ஈவன் சூப்ஸில் நிறைய சூப் எடுத்துக்கலாம். டீ, காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஹாட் சூப்ஸ், க்ரீன் டீ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடியில் இருக்க டாக்ஸின்ஸும் ஃப்ளஷ் அவுட் ஆகிடும், நம்மளோட இம்யூனிட்டியுமே அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா நட்ஸ். எல்லா நட்ஸுமே நம்ம வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம சாப்பிடலாம். நிறைய பேருக்கு நட்ஸு மேலேயே நிறைய டவுட் இருக்குது. முந்திரி சாப்பிட்டா கொழுப்பு அதிகமாகிடுமே, வால்நட் சாப்பிடலாமா, நான் பிஸ்தா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நட்ஸையுமே நம்ம சாப்பிடலாம். எந்த நட்ஸ்லேயுமே கொலஸ்ட்ரால் கிடையாது. அது நமக்கு பாடிக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இந்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டர்ஸுக்கும் தான் நமக்கு வந்து இந்த நட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நிறைய ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் என்னென்னா வீகனாக கன்வெர்ட் ஆகுது. அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நட்ஸை வச்சு தான் அவங்க அதில் மில்கே எடுக்கிறாங்க. ஆல்மண்ட்ஸ் மில்க் எடுக்கிறாங்க, கேஷ்யூலேருந்து பட்டர் பண்ணுறாங்க, கேஷ்யூலேருந்து கர்ட் பண்ணுறாங்க, ஆல்மண்ட்ஸ்லேருந்து கர்ட் பண்ணுறாங்க, தாகினி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நட்ஸ் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் நம்ம போய் ட்ரை பண்ண முடியாதவங்க வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய நட்ஸ்
ஒரு பாதாம் ஒரு 4 பாதாம் ஊற வச்சு சாப்பிடலாம், இல்லை 4 முந்திரி சாப்பிடலாம், வால்நட் சாப்பிடலாம். ஞாபக மறதி அதிகமாக இருக்கவங்க, இல்லை ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்க, பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்காக அவங்களுக்கு வந்து இந்த நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா சீட்ஸ், அதாவது இந்த சூரியகாந்தி விதை, பூசணி விதை, இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு விதை, எந்த விதையுமே எதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ எல்லோரும் ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க, சியா சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ்டு ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறதுன்னு. அது மாதிரி பண்ணாமல் தனித்தனியாக டே 1க்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ், டே 2க்கு வந்து பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ் தனியாக, ஃப்ளாக் சீட்ஸ் தனியாக, சப்ஜா சீட்ஸ் தனியாக, இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சீட்ஸாக தனியாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். இப்போ இன்னொரு புது விஷயம் என்னென்னா, ஜிம்முக்கு போகிறவங்க, யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சப்ஜா சீட்ஸை வந்து வாட்டர் பாட்டில்லையே சோக் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி எடுத்துக்கிறாங்க. அது மாதிரியும் நம்ம பண்ணுறது வந்து நல்ல ஒரு விஷயம் கிடையாது. சப்ஜா சீட்ஸ் எல்லாம் வந்து ஈஸிலி நல்லா வந்து நம்மளுடைய வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு உடனே பஃபி ஆகிடுற ஒரு விஷயம். வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிறது தான் அது அட்வைசபிள். டெய்லி சாப்பிடணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ பூசணி விதையும் சூரியகாந்தி விதையும் அதிகமாக ஒன்று டு ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, இந்த நைட்டில் யூரினேஷன் அதிகமாக இருக்கவங்க, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சீசனில், ரெய்னி சீசனில் வயசானவங்க அடிக்கடி பாத்ரூம் விசிட் பண்ணுறவங்களுக்கு வந்து பம்கின் சீட்ஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். அட் த சேம் டைம் கோவிடுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பற்றி சொல்லணுன்னா, நிறைய பேருக்கு நாங்கள் டெய்லி தான் மஞ்சள் யூஸ் பண்ணுறோம், எல்லா பதார்த்தத்துலேயும் சமையலில் வந்து கண்டிப்பாக நாங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். பட் என்ன மாதிரி மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடிலாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொட்டை மாடியில், எல்லார் வீட்டு மொட்டை மாடியிலையும் மஞ்சள், மிளகா, தனியாலாம் நல்லா மொட்டை மாடியில் வந்து காய வச்சுட்ருப்பாங்க. இப்போ நமக்கு எல்லாமே பேக்டு ஃபார்மேட்டில் கிடைக்குது. பட் மஞ்சள் மட்டும் எப்போவுமே நம்ம வீட்டில் மஞ்சள் வாங்கி அதை நல்லா சூரிய ஒளியில் ஒரு மணி நேரம் காய வச்சு உலர்த்தி அதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்க மஞ்சளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக்டு மஞ்சள் என்ன ஒரு ட்ராபேக்னால் அதில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஏன்னா 6 மாதம் 9 மாதம் அந்த பேக்கெட்டில் வந்து வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மஞ்சளை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு, ஈவன் நீங்கள் அந்த மஞ்சளை வந்து தொட்டு பார்த்திங்கன்னா கூட நம்ம கையில் வந்து அந்த கலர் ஸ்டெயின் கூட இருக்கவே இருக்காது. இதே நீங்கள் வந்து ஒரு குண்டு மஞ்சளை வந்து நம்ம இழைச்சி நம்ம ஸ்கின்னுக்கோ இல்லை வேறு எதுனா விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நாள் பூரா நம்ம கையில் அந்த மஞ்சளுடைய கலர் இருக்கும். ஸோ தட் டிஃபர்ஸ் த குவாலிட்டி. ஸோ நம்ம வீட்டிலே வாங்கி அரைச்சி வச்சுக்கிற மஞ்சளை எது விட வேணாலும், லைக் மோரோட, நீங்கள் சாப்பிட்ற சாலட்ஸோட, சூப்ஸோட, ஈவன் ஹாட் வாட்டரோட, டர்மரிக் டீனே சொல்லுவோம், ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் அண்ட் பெப்பர் சேர்த்து எடுத்துக்கும்போது, டர்மரிக் ஜென்ரலாகவே கேன்சர் ப்ரிவென்ஷன், ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ குர்குமின்ற ஒரு விஷயம் அந்த டர்மரிக்கில் இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா கேன்சர் செல்ஸோடைய க்ரோத்தை கம்மி பண்ணும். அதே மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், நம்ம அம்மை நோய்க்கெலாம் நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு வந்து இந்த மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அது வந்து 100% ஹோம்மேட் மஞ்சளாக இருந்தது அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டைன் பண்ணலாம். ஸோ என்னென்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, முதல் விஷயம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், கேப்சிகம் நிறைய சாப்பிடணும், பாலக்கீரை, ப்ரொக்கோலி, நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லைக் ஆல்மண்ட்ஸ், பம்கின் சீட்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் நிறைய சேர்த்துக்கணும். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நிறைய சேர்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். ஸோ முதல் விஷயம் எல்லாருக்கும் வர்றது வந்து இந்த கோல்டு. ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்குது, கோல்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் கான்டாக்டை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். மெயினான விஷயம் ஸ்டீம் இன்ஹலேஷன், நீராவி குளியல். ஃபேஸுக்கு வந்து நம்ம ஸ்டீம் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டீம் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக எடுங்க. ஏன்னா நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி எடுக்க போகிறதுனால குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப சேஃபாக நம்ம இந்த ஸ்டீமை எடுக்க போகிறோம். அந்த ஸ்டீமில் நீங்கள் யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டுக்கலாம், பெப்பர்மெண்ட் ஆயில் போட்டுக்கலாம், ஈவன் நீங்கள் வந்து டர்மரிக், ஜிஞ்சர், கார்லிக் எதனா ஒவ்வொன்று போட்டுக்கோங்க, எல்லாமே மிக்ஸ்டாக போட வேண்டாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விஷயம் போட்டு பண்ணலாம். அண்ட் டெய்லியும் ஸ்டீம் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ரொம்ப வெளியில் அதிகமாக போயிட்டு வரோம், அது மாதிரி வெளியில் போயிட்டு வரவங்க வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 தடவை ஸ்டீம் இன்ஹலேஷன் எடுத்துக்கிறது பெட்டர். செகண்ட் சிம்டம் என்னென்னு பார்த்தோன்னா சோர் த்ரோட் அண்ட் தொண்டை கட்டிக்கிறது, வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ஸாக வருது. ஸோ அது மாதிரி இருக்கவங்க வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா காகிள் பண்ணுறது, கல்லுப்பு போட்டு சால்ட் வாட்டர் காகிளிங்காக இருந்தால் பெட்டர், இல்லை ஜிஞ்சர் ஜூஸில் காகிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ட்ரை காஃப் வருது அப்படின்றவங்க வந்து
ஆடத்தொடை ஹர்புன்னு ஒரு ஹர்ப் இருக்குது. இல்லை ஆடத்தொடை சிரப் வந்து நம்ம எல்லா சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரை காஃப் வருது, இல்லை சளியோடு நமக்கு காஃப் வருது அப்படின்றவங்க இந்த ஆடத்தொடை சிரப்பும் ஹாட் வாட்டர் சிப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த காஃப்லேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து ஃபீவர் வந்துருச்சு அப்படின்ன உடனே நல்ல ஈரத்துணி போட்டு நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் எப்படி ஸ்பாஞ்ச் பாத் கொடுப்போமோ அதே மாதிரி ஈரத்துணி போட்டு நம்ம பாடியை வந்து கோல்ட் ஸ்பாஞ்ச் பாத் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ஹாட் செஸ்ட் பேக் நல்ல சுடு தண்ணியில் டவலில் வந்து நீங்கள் அந்த சுடு தண்ணியில் டிப் பண்ணி கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அந்த சூடான டவலை வந்து நம்ம செஸ்ட்டுக்கு மேலே ஒரு ஹாட் செஸ்ட் பேக் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் ஃபீவருக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஜென்ரல் பாடி பெயின், இந்த ஃபீவர் கொஞ்சம் கோல்டு காஃப் இருந்தாலும் நமக்கு ஒரு ஜென்ரல் பாடி பெயின் இருக்கவங்களுக்கு வந்து ஜிஞ்சர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ரெஸ்ட்டு, அவங்களுக்கு நல்லா தூங்கினாலே அந்த பாடி பெயின்ஸ் வந்து ரிலீவ் ஆகிடும். ஆயில் பாத் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வாதப்பித்த கபம் 3 தோஷமும் பேலன்ஸ் ஆகி அந்த பாடி பெயின் ஒரு ஜென்ரல் டயர்ட்னஸ் ஒரு ஃபெட்டிக்லேருந்து வெளியில் வராங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர். இதுக்கு வந்து பெஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எப்படி நம்ம பசிக்குது அப்படின்னா ஃபுட்டு வந்து நமக்கு ஒரு ஆன்சரோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியருக்கு ஒரே ஒரு ஆன்சர் வந்து ப்ரேயர் மட்டும்தான். ஸோ ப்ரேயர் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங். ஸோ நல்ல கடவுள்கிட்ட வந்து மனசு விட்டு நல்லா ப்ரே பண்ண ஆரம்பிங்க. பாசிட்டிவாக உங்களை வச்சுக்கோங்க, பாசிட்டிவான பீப்புளோட பேசுங்க, பழகுங்க. அதே மாதிரி யோகா பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர்லேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம். யோகாவில் நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது, யோக நித்ரா இருக்குது, பிராணாயாமம்ஸ் இருக்குது. பிராணாயாமமில் பார்த்திங்கன்னா நாடி சுத்தி பிராணாயாமம், பிராமரி பிராணாயாமம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டை வந்து அப்படியே வந்து ஒரு சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ராங்குலிட்டி அண்ட் காமிங் எஃபெக்ட் வந்து இந்த பிராணாயாம்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு மருத்துவ தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.